ஸோ அதுல இருந்து கடந்து ஆக்ஷன் எடுக்கும் போதுதான் நம்ம அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்கணும். என்ன என் போராட்டங்க, என்ன என் போராட்டம் கவனிக்கல. நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்னங்க, இன்டராக்டிவா பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு செஷன் டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க இவ்வளவு செலவு பண்ணி, இல்லைன்னா உங்க டைம் வேஸ்ட் பண்ணி, அது சண்டே நைட்டு ஜாலியா இருக்க வேண்டிய டைம்ல லேர்னிங் பண்ண வந்திருக்கீங்க. அப்ப இன்டராக்ட் பண்ணலாம்ல கொஞ்சம். சரி, உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், பாப்போம். அடையப்பா ஃபிளைட்ல போகும்போது வெளிச்ச அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகே, உங்களுக்கு நடக்கிற மாதிரி நினைச்சு பயந்துக்கிறது. ஓகே, சரி, ஒவ்வொருத்தரும் சொல்றேன். எல்லாருமே சூப்பர், எல்லாருக்கும் உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏன்னா முன்ன பேசணும்னு நினைக்கிறது தான் இப்ப பெரிய விஷயம். ஓகே, இப்போ எல்லாரும் வச்சு கவனிங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அது கவனமா கேட்கும். இப்ப ரீசெண்டா நீங்க ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணீங்களா? அதாவது ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்களா? யாரு டக்குன்னு கை தூக்கு. 1 2 3 4 5 2 7 கூட முடிவு பண்ணலாம். சரி, 5 பேர் நம்ம எடுத்துருக்கோம். இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டோன்னு உங்க மனசுக்குள்ள எத்தனை கேள்வி வந்துச்சு? அதுதான் ஓவர். நான் அந்த என்ன டிசிஷன் எடுத்தீங்கன்னு கேட்க போறது, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க போறது, எதுவுமே கேட்கல. நான் என்ன கேட்டேன், என்ன டிசிஷன் யாராச்சும் எடுத்துட்டீங்களா மட்டும்தான் கேட்டேன். அதுக்கே கை தூக்க நமக்கு பயமா இருக்கு. ஐயோ, நம்ம தப்பா பேசுறோமோ, என்ன பக்கத்துல இருக்கோம் தப்பா நினைச்சிடணும், நான் இதுக்கான சரியான பதில சொல்றேனா அப்படின்ற யோசனையில உங்களோட வாய்ப்பை இந்த குட்டி பையன் கூட தட்டி பறிக்க முடியும். இப்ப இந்த குட்டி பையன் கை தூக்கிட்டான். அப்ப இந்த ஓவர் திங்கிங் எப்பயுமே நம்ம ட்ரீம் கில் பார்ப்போம். அவன் என்ன நினைச்சிருவான், இவன் தப்பா நினைச்சிட்டான், அடடா ஐயோ என்ன நடக்க போகுதுனே தெரியல அப்படின்ட்டு நம்மள கொண்டுட்டே. ஓகே, இதுல என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் என்னோட ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நான் காலேஜ்ல படிக்கும் போதே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு, அதுல இருந்து இன்னொரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு, இன்னும் 3 ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு, அப்புறம் நம்ம ஜேசியில போய் இப்ப நம்ம ட்ரெயினரா எல்லாத்துக்கும் சொல்றோம். இந்த டைம் ஆஃப் பீரியட்ல நாம கத்துக்கிட்டது முக்கியமான 3 விஷயம் என்னன்னா, டைம், ப்ரிப்பேர்னஸ், அப்புறம் பேஷன்ஸ். நமக்கு தான் டைமை பார்த்து நாம சாமி பார்த்து பயப்படுவோம், பேயை பார்த்து பயப்படுவோம், பணத்தை பார்த்து பயப்படுவோம், பணக்காரனை பார்த்து பயப்படுவோம், எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம். ஆனா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்க ஒண்ணு டைம். அதை பார்த்து யாருமே பயப்படுது. சரி, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு 10 கோடி கொடுக்குறேன், உங்களோட 25ஆவது வயசுக்கு நீங்க போக முடியும்னு நீங்க சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு 100 கோடி தரேன், உங்களோட 30ஆவது வயசு மறுபடியும் உருவாக்கிட்டேன். ஆனா உங்களோட 45 வயசுல உங்களுக்கு உங்களோட சொத்து பிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று உங்க கையில உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் சேரும். பட் டைம் வரவே வரும். நீங்க உழைச்சேதான் ஆகும். ஏன்னா நான் பாத்துக்கலாம், போற போக்குல பாத்துக்க, எனக்கு என்ன சொல்லிட்டு உங்க டைம், இந்த பொண்ணான டைம். நம்ம ஜேசி சொல்ற மாதிரி 18 to 40 இட்ஸ் கோல்டன் பீரியட். இதுல தட்டவன் தூக்கிடுவான், விட்டவன் உட்காந்துருவான். அது பீரியட்ல நீங்க பணக்கார ஆகிறதுலாம் 2வது. அதெல்லாம் நம்ம 40 வயசுல எப்படி வந்துடும், நமக்கு எப்படியும் நம்மளோட அசட்ஸ் வரும்போது இல்லை ஏதோ நம்ம பணக்காரன் ஆயிடும். ஆனா அதை மெயின்டைன் பண்ற திராணி நமக்கு இருக்கான்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த 20 வருஷத்துல தான் இருக்கு. இல்ல நான் மிஸ் பண்ண ஜாலியா நான் குடிச்சிட்டு இருந்தேன், ஜாலியா நான் சுத்திட்டு இருந்தேன், ஜாலியா இருந்தேன்னா 45 வயசு மேல லைஃப் உங்களுக்கு ஜாலி காட்டு பாருங்க. அப்ப எல்லாருமே உங்களை கார்னர் பண்ணிடுவாங்க. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன், உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏதாவது ஹெல்ப் பண்றேன், எனக்கு ஏதாவது வேலை, என்னன்னா பிரச்சனை, முன்னாடி பன்னெண்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. ஒரு வெங்காயம் நீ உங்க டைம்ல என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஒண்ணுமே பண்ணாத போது லைஃப் உங்களுக்கு திருப்பி ஒண்ணுமே பண்ணாது. உங்க கைக்கு ஒரு பேப்பர் வருங்க, அந்த பேப்பர்ல நீங்க ரொம்ப நாளா ஓவர் திங்கிங் என்ன பண்றீங்கிறது நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதை எழுதுங்க. உங்க ஃப்ரெண்டு பார்ப்பான் அப்படிலாம் யோசிக்காது, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க தைரியமா எழுதுங்க, மனசார எழுதுங்க. அது எப்படி வேணா எழுதுங்க. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம். நான் இந்த இது போகணும், இந்த லோன் அடிக்கணும், இல்லை இந்த கஷ்டம் இருக்கு, நான் இவன்கிட்ட பேசணும், நான் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி என்ன வேணா உங்களுக்கு தோணிருக்கலாம். அது எழுதுங்க. அது ஒரு விஷயம் இருக்கு, அது உங்களோட மறைச்சு எழுதுனா கூட சரி, தப்பு இல்லை. ஆனா அது எழுதணும். உங்க மனசுல இருந்து நீங்க பேச முடியாத வார்த்தைகள் எழுத்துக்கெல்லாம் வந்துருச்சுனாலே நீங்க 50% ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகே, 50% ரிலாக்ஸ் ஆயிடும். அதனால கொஞ்சம் எழுதுங்க. உங்களுக்கு கரெக்டா 2 நிமிஷம் நான் ஸ்டாப் சொல்லுவேன். அப்ப முடிச்சிடணும். மனசார நீங்க எழுதுங்க. ஓகே, எழுதுங்க. ஸ்டார்ட். 3 2 1. நீங்க
உங்க வீட்டுல வந்து யூஸ் பண்ணாத பொருள் என்னங்க, அது எங்க போடுவீங்க? டஸ்ட்பின்ல போடுங்க. நீங்க எழுதுறத இப்ப கொண்டு வருவாங்க, டஸ்ட்பின்ல போடுங்க. இது ஆக்சுவலா ஃபயர் மொமெண்ட்னு சொல்லுவோம். இதை எரிக்கணும். ஆனா குப்பையில போட்டது யாராச்சும் நோண்டுவோமா? இந்த குப்பையில போட்டது நம்ம மறுபடியும் மண்ணெடுத்து ஏத்துவோமா? இந்த குப்பையில போட்டது ஏதாச்சும் நம்ம மறுபடியும் பார்ப்போமா? சோ அது எல்லாமே குப்பையில போட்டுங்க, நல்லா கசக்கி இந்த மாதிரி இது யோசிக்கவே கூடாதுன்ற மாதிரி கசக்கி டஸ்ட்பின்ல போடுங்க. குப்பையில போடுங்க. நீங்க திரும்ப அதை யோசிக்க அந்த அளவுக்கு கோமா கசிப்போம். நீங்க வந்து பாதி ஓடுறீங்க, கடந்துட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்க மனசுல இருந்து ஒரு விஷயம் வெளியே வந்துட்டாலே அது கொண்டுருச்சு. யாராச்சும் போய் கத்தணும்னு தோணும், அது வந்து அவன் மேல இருக்க கோவத்துல நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ நீங்க இந்த மாதிரி ஏதோ இருக்கும்போது ஆக்ஷன் எடுக்கணும். நாம இந்த ஓவர் திங்க் திரும்ப நம்ம வர ஒரு திங்கிங் என்னன்னா, ஒண்ணு கனவா இருக்கும், இல்லைன்னா நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில கொண்டு போறதுக்கான ஒரு விஷயமா இல்ல, ஏதாவது ஒரு வேலையா ஒருத்தர்கிட்ட பேசணும் வரைக்கும் நம்ம சண்டை போட்டிருப்போம், அதை சால்வ் பண்ணி மனசு எல்லாமே இருக்கும். ஆனா அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு சரி பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள வருஷம் ஓடி, அப்புறம் அந்த வருஷம் வந்து ஒண்ணுமே பார்க்க முடியாது, அது விரிசலும் இல்லைன்னா அந்த கனவு நம்ம மீறி போயிட்டே. சோ நீங்க இந்த யோசிச்சது ஏதோ முக்கியமானது யோசிச்சிருக்கீங்க, அது ரொம்ப நாளா யோசிச்சுருக்கீங்க, அது வந்து குப்பையில யோசிக்கிறது குப்பையில போச்சு. இன்னுமே உங்க கையில இருக்கிறது ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும்தான். சரியா? அடுத்து சக்சஸ் ஆகிறவங்களுக்கு என்னங்க, 6 மூளை இருக்கா 7 மூளை இருக்கா? 6 அறிவு இருக்கா 7 அறிவு இருக்கா? 6 அறிவு தான் இருக்கா? அவங்க என்னங்க 8 அடி 10 அடியா சக்சஸ் ஆகிறவங்க? சொல்லுங்க சார். 5 to 6 தான். அவங்க என்ன தனி ஏதோ கொம்பு இல்ல 4 கால் 3 கை எதுவுமே இல்லை, நம்மள மாதிரிதான். அப்ப எப்படி அவங்க சக்சஸ் ஆகிறாங்க, நம்ம சக்சஸ் ஆக முடியல? அட எனக்கு ராகுகாலம் முடிட்டுங்க அப்புறம் நான் வேலை செய்யறேன், அட எனக்கு யமகண்டம் முடிட்டுங்க நான் அப்புறம் வேலை செய்யறேன், இன்னைக்கு நாள் அஷ்டமியா போச்சு நான் எப்படி வேலை செய்ய கொடுத்த டைமிங்ல நீங்க எவ்வளவு கொண்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிற பணம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாமே சூப்பரா முடிஞ்சு அவங்க கைக்கு ஒரு பணம் கிடைக்கும், லம்சமா கிடைக்கும், நிமிஷத்துல காலி பண்ணிடும். ஏன்னா அவங்க ப்ரிப்பேர்னஸ், நம்ம முன்ன பேசணும்னா ப்ரிப்பேர்னஸ்ல ரெடியா 100 பேர் லைன்ல இருக்காங்க. கடவுள் வந்து பாக்குறாரு 100 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்குறேன். நாம எல்லாமே டெய்லி சாமி கும்பிடாம அதுல 100 பேர்ல 15 பேர் தெளிவா பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா இருக்கான். ஆண்டவன் அவனுக்கு கொடுப்பானா? சும்மா என்ன வந்து பாக்குறே அப்படிங்கறதுனால அவனுக்கு கொடுப்பானாங்க? சொல்லு. ஆண்டவனே கொடுக்க மாட்டேன்னா உங்களுக்கு கொடுக்க போற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எப்படிங்க உங்களை வந்து கொடுக்கணும்? அப்புறம் வந்து அவன் தட்டிட்டு போயிட்டான், இவன் புடிங்கிட்டு போயிட்டான். இல்ல நீங்க ஒர்க் பண்ணீங்களா? யூ ஒர்க் நோ. சும்மா கடவுள நேரம் காலம் சொல்றதுன்னா நம்மள நாமள தேர்த்திக்கிறதுக்கு தான், இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட நம்மள வந்து தப்பிக்க வச்சுக்கிறது மட்டும்தான். நீங்க ஒர்க் பண்ணீங்களா? உங்களோட இன்புட் என்ன? சோ அதை யோசிச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா வர எல்லா லோ அண்ட் அப்ஸ் இந்த மாதிரி என்னவா இருந்தாலுமே சூப்பரா போடும். ஏன் முக்கியம் நான் சொல்றேன்னா, நீங்க யோசிக்க வந்து லட்சம் பேர் இருக்கும். இந்த ஐடியா எனக்கு அப்பயே தோணுச்சுங்க, எனக்கு இது வந்து எவ்வளவு ரொம்ப முன்னாடினாலே தெரியும் அப்படின்னு நமக்கு எத்தனை பேர் தோணுது. ஆனா நீங்க யோசிக்கிறவங்க ஜாஸ்தி இல்லைங்க, யோசிக்கிறவங்க ஜாஸ்தி. ஆனா ஸ்டார்ட் செய்யறவங்க ரொம்ப ஸ்டார்ட் செஞ்சவங்க மட்டும்தான், அந்த ஆக்ஷனா மாத்தினவங்க மட்டும்தான் லைம் லைட்ல இருந்திருக்காங்க மேல வந்து. ஆனா அவங்களுக்கு எல்லாம் குடும்ப பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் யாரும் எது நினைச்சிருக்க மாட்டாங்களா? இல்ல அவங்க தோத்துருக்க மாட்டாங்களா? எல்லாமே நீங்க எடுத்த உடனே சைக்கிள் ஓட்டு யாருன்னு சொன்னா உளுந்து இல்லையா? பைக் ஓட்டமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகலையா? ஏன் இதுனா இது வந்து ஒரு கண்டிஷன். நம்ம வந்து ஒரு வருஷம் முடிச்சோடனே ஒவ்வொரு வருஷம் முடிச்சோடனே ஸ்கூல் முடிக்கிற மாதிரி காலேஜ் முடிக்கும்போது ஓகே இந்த ஐடியா நமக்கு இருக்கு, இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா இந்த டிகிரி முடிப்போன்ற மாதிரி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சா நாம வந்து சக்சஸ் ஆயிடும். அப்படி எல்லாம் இங்க 5 வருஷம் 10 வருஷம் நீங்க உழைச்சுதான். நான் வந்து காசு இருக்கு, நான் வந்து ஆள் போட்டு பண்ணிக்குவேன், ஒண்ணுமே சக்சஸ் கிடையாது. நான் ட்ரெயினர்னா நான் வந்து எடுத்தாதான் என் கம்பெனி வளரும். நான் சும்மா 10 பேர் போட்டானா அவங்க வளருவாங்க, என் கம்பெனி வளருது, அப்புறம் அவங்க கம்பெனி எடுத்துட்டு போயிடும். சோ அதான் விஷயம். இன்னொன்னு, நாம வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன், நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் நேம்ஸை என்ஜாய் பண்ணிருக்கோம், லெகசியை என்ஜாய் பண்ணிருக்கோம். நம்மளோட நம்ம அடுத்து வர 2 ஜெனரேஷன் எப்படி நம்ம என்ஜாய் பண்ண பேரை என்ஜாய் பண்ண முடியுமா? நம்ம பேரை தான் அவங்க என்ஜாய் பண்ண. இன்னமும் சொல்றேன், இவன் பழைய காலத்தே பேசினா அவனே செத்து 4 தலைமை செத்து போச்சு, இன்னும் அவங்க பேர் வச்சு சொல்லிட்டு காமெடியா நினைக்கப்பட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பேரை தான் உங்க பேரணும், உங்க பேரை தான் உங்க இது பண்ணுவாங்க. நீங்க உடைங்க. யாரு என்ன சொன்னா என்னங்க? யாரும் உங்க வந்து மாச சம்பளம் கொடுக்க போறதில்ல, மாச வாடகை கட்ட போறதில்ல, மாசம் எதுவுமே சொல்ல. என்ன சொன்னாதான் என்ன? ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்ட்ல இருந்திருக்கேன், சில இருந்திருக்கேன், அடுத்த வருஷம் நான் வந்து எஃப்க்கு போகணும் அப்படிங்கறது நீங்க தான் உழைக்கும். அப்படி உழைக்கும் போதுன்னா உங்க ஓவர் திங்கிங் எல்லாமே செத்து போயிடும். நீங்க பாட்டுக்கு அடுத்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரி, சூப்பர். இப்ப அடுத்த ஆக்டிவிட்டி, எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வேணுமே. வாட்டர் பாட்டில் இருக்கா? எதுவுமே இல்லையா? ஜென்ஸா இருந்தா பரவாயில்ல, வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்க விருப்பங்க, யார் வேணா வரலாமா? 3 பேர் வாங்க சார், வாங்க.
இல்ல அவரு ஒண்ணும் இல்ல, அங்க போய் நின்னுங்க, அவரை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, கையை இப்படி பிடிச்சுக்கோங்க, பிடிச்சிட்டு அதை மீறி நீங்க எடுத்துட்டு வாங்க பாப்போம் எடுக்க முடியுதா இல்ல அவங்க உங்களை எடுக்க விடுறாங்களா. போட்டி தான், எடுக்கவே விடக்கூடாதுங்க, போட்டி தான், எடுக்கவே விடக்கூடாது. நீங்க முயற்சி பண்ணுங்க, எடுக்க முயற்சி பண்ணுங்க, நீங்க எடுக்க விடக்கூடாது, நீங்க எடுக்க முயற்சி பண்ணுங்க. சூப்பர். ஏங்க ஈஸியா எடுக்கும்போது கிளாப் பண்ணல, கஷ்டமா எடுக்கும்போது கிளாப் பண்றீங்க? தடைகளை கட்டிட்டு ஏத்தி போனாதான் சக்சஸ் போல, சும்மா இருந்தாலும் வராது போல. அப்ப நீங்க சக்சஸ்னா உங்க காலை கட்டியிருக்க சங்கிலியோட போனதான சக்சஸ். சூப்பரா. ஐயோ இது இல்லைன்னா நான் ஒண்ணுமே அப்பா ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த கஷ்டம், இந்த பிளேம் பண்ற இந்த காலை கட்டிக்க சங்கிலியோட தான் நீங்க உங்க வெற்றி இலக்க. ஓகே, எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணுங்க. 3 பேர் சூப்பரா பண்ணி நீங்க அந்த வெற்றி கோப்பையோ இல்ல வெற்றிக்கான இலக்கையோ நீங்க போகணும்னா நீங்க உங்க காலுக்கு சங்கிலியோட தான் நீங்க போகணும். அப்படி சங்கிலியோட நான் போனேன் இந்த மாதிரி நிறைய பேர் போனதுனாலதான் அடுத்த குரோத் இருக்கு. இல்ல அவங்களுக்கு அவங்க அந்த வீட்டுல பிறந்துட்டாங்க, அவங்க சூப்பரான ஆளுங்க, அவங்க இல்லைங்க. உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட சர்க்கிளே ஒரு பெரிய ஆள் இருக்கான். எப்படி உங்களோட ஊர்லயும் ஒரு பெரிய ஆள் இருக்கா? எப்படி அவனுக்கு எல்லாமே பிளஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ அது எல்லாம் இருந்தா நான் விண்வெளியில போய் மூணுலயே நான் பிளாட் போட்டுருவேன். அப்படிலாம் நான் பேசுறதுன்றது என்னங்க, 4 வார்த்தை பேச, செயல் காட்டுறது தான் இங்க ஹீரோ. அதுதான் சொல்ல ஈஸியா போறது பிரச்சனை. அந்த தடங்களோட போய் எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? போட அந்த திமிர் இருக்கணும். அப்ப நீங்க தனியா இருந்தா எவனும் உங்ககிட்ட இருக்க தேவையில்லை. அதான் விஷயம். ஓகே, நீங்க அந்த தடங்களை உட்கார வேண்டியதானே. எதுக்கு நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப உங்க பிரெயினும் ஹார்ட் என்ன சொல்லுது? இது வேணாண்டா, நம்ம போயிடலாண்டா போலாலும் உங்ககிட்ட உங்க பாஸ்ட், உங்களோட பிரெயின், உங்க ஹார்ட்ல கெஞ்சுது. எப்பங்க ஆக்ஷன் எடுப்பீங்க? ஐயோ எனக்கு ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்குன்னா, ஓவர் திங்க் பண்ணா சும்மா உட்காரீங்களா? ஓவர் திங்க் பண்றேன்றீங்க, படத்துக்கு போறீங்க அப்போ டிஸ்டர்ப் ஆகும், சீரியல் பாக்குறீங்க டிஸ்டர்ப் ஆகும், ஓடிடி பாக்குறீங்க டிஸ்டர்ப் ஆகும். ஆனா ஆக்ஷன் எடுக்க மட்டும் டிஸ்டர்ப். அவன் நினைச்சிருவான், இவன் நினைச்சாதான் என்னங்க, யார் நினைச்சாதான் என்ன? சொத்து போதா இல்ல அவன் நினைக்கிறதுனால உங்களுக்கு லோன் கட்டிட முடியுமா? என்னதான் நடக்குது எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? அவன் இப்படி நினைக்கிறான் அதனால நான் செய்யல அப்படின்னு நம்ம சொல்றோம். மேஜரா இதான் சொல்றோம். என்னதான் யாராவது சொல்ல முடியுமா? என்னன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிள் ஜோன் பிடிச்சிக்கிச்சு, அதுல இருந்து வெளியே வர மனசு இல்லை. அதனால அதுக்கு எனக்கு யார் காரணமா அப்படி இருக்கு. கடைசியா பார்த்து 45 வயசு ஆயிடும். அப்புறம் உங்க உடம்பும் சப்போர்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். சோ இதெல்லாம் மீட் பண்ண. இன்னொன்னு, உங்களை பத்தி நீங்க ஏன் குறைச்சு மதிப்பீட்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாமே ஏன் தனியா தெரியறாங்க? உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஏன் உங்களால மூவ் ஆக முடியலன்னா உலகத்திலேயே உங்க கேவலமா நினைச்ச ஒரே ஆள் யாருன்னா நீங்க. எனக்கு இது வர, எனக்கு ஐயோ அப்பம்மா ஆத்தாத்த ஏங்க மித்தவங்கள செய்யறாங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் ஏன் வரல? நான் பண்ண முடியும், முத்துக்கோ நீ அங்க இருப்படா அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஏன் உங்களுக்கு நீங்க நினைக்க முடியும்? அவன் தடுத்துருவான், இவன் தடுத்துருவான் இல்ல. அப்ப நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. நீ என்ன தடுடா, நான் உன் பக்கத்துல இருந்து ஒட்டிக்கிறேன், நீ தடுடா, நான் ஏன் போலேன்னா அதுக்கு இவன் தான் காரணம், ஏன் நான் போலேன்னா நான் இவன் தான் காரணம் நம்ம சொல்லிக்கல ஜாலியா. ஆனா அது மீறி ஒருத்தர் ஒருத்தர் யாரும் மூவ் ஆயிட்டே இருக்கிறாங்க. சோ உங்களை நீங்க நம்புங்க. இங்க இருக்க எல்லா லீடர்ஸ், எல்லா மக்கள் எல்லாருமே உங்களை நம்புங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே பண்ணலாம். ஆனா நீங்க நினைக்கணும், அதுக்கு நீங்க நம்பணும், அதுக்கு நீங்க உழைக்கணும். ஆக்ஷன் என்ன எடுக்கணும்? தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.